சபையோருக்கு வணக்கம். ரெக்கார்டிங் இனிஷியேட் பண்றேன்னா இல்ல. ஓகே, இப்பதான் ஆரம்பிக்கிறேன். சபையோருக்கு வணக்கம். 267வது சத்சங்கம் நிகழ்வு. சத்சங்கத்துக்கு முந்தின பக்தி இசை வேணுகோபால் ஐயா. ஐயா, சபை உங்களோடது. வேணுகோபால் ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 5 கரத்தினை 1000 முகத்தினை இந்தின் நிலைமுறை போலும் வீட்டினை நந்தி மனிதனை ஞான குழந்தைகளை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. புலிரோன் ஒப்பளித்த புலிரோன் களை போற்றி ஆலிமிசை கல்மிப்பின் அணிந்தவனா அடி போற்றி வாடி திருநாளர் வந்தென்றா போற்றி ஊழிமொழி திருவாத ஊரால் திருத்தால் போற்றி போற்றி உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவளாவி நீர்மினி மேனியான் அழகிற் ஜோதியானம் பழத்தாடுவான் வளதரம் அடித்து வாழ்த்தி வணங்குவோம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமலா இனம் தரும் நல்லதெல்லாம் தரும் அன்பரன் கரும் பூங்குடால் அபிராமி கடைக்கண்களே. ஆறு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறிய தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானது நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க. வான்முயில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவளா உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவசிவ நமச்சிவாயம். நன்றி நன்றி. ரொம்ப நன்றிகள் ஐயா. அப்பர் நீங்கள் சொல்லுங்க. 267வது தலைப்பான் நரையூர் சித்த தீர்த்தாரை சிந்திக்கவல்லார் பாவன நாசமே அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்மளோட அப்பர் நம்மளுக்கு ஏற்கனவே நிறையவே பரிச்சயமான பெங்களூர்ல இருந்து திருஞான சமுந்தரனுடைய முதல் திருமுறையின் 71ஆம் பதிகமான நரையூர் சித்த தீர்த்தம் பாடல்களோட பெருமை உணர்ந்து அதை பத்தின சிந்தனைக்கான களமா இன்னைக்கு நம்ம முன்னால முதல் தொடர்ந்து ஆத்ம கமலம் நகர ஒளி குழுவோட டாக்டர் சிவா சார் ஐயா அவங்க எல்லோருக்கும் இப்போ சிங்கப்பூர் பூர்ணிமால இருந்து சிங்கப்பூர், அதே மாதிரி திருச்சியில இருந்து, அப்புறம் நம்ம சிவா எஸ்ஆர் சென்னையில இருந்து, அதே மாதிரி விஸ்வா தம்பி சென்னையில இருந்து ரெக்கார்டிங் பண்ணப்படுது. உங்களோட கேள்விகள் சந்தேகங்கள் நிகழ்ச்சியோட இறுதியில சபை உங்களோடது. அப்புறம் திருச்சிற்றம்பலம் கேக்குதுங்களா? நன்றாக கேக்குது. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டமையாலும் சம்பந்தன் காழியர்கோன் என்னையும் ஆட்கொண்டருளி அம்புந்து கண்ணாலும்
தானும் மணித்தில்லை செம்பொன் செய்யம்பலமே சேர்ந்திருக்கையாயிற்றே. மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணின் நல்லதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. வாழி திருமன்றம் கண்ட மலர் கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழி அவனை வணங்கும் முடி சென்னி வாழி அவன் சீர்பாடும் வாய். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். ஆத்ம கமலம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய ஞான சிந்தனையில் நரையூர் சித்திர்ச்சாரை சிந்திக்க வல்லார் பாவநாசமே என்ற தலைப்பில் சிந்திக்க திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. திருநரையூர் அப்படின்றது தலமாகவும் சித்தீச்சரம் என்பது கோயிலாகவும் நம்ம பார்க்கணும். அத்தகைய சிவபெருமானை எழுந்துள்ள சிவபெருமானை நாம் ஒரு மனதாக நம்ம நினைத்து வந்தால் நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டு இருவினைகளும் நீக்கப்பட்டு நம்ம சிவானந்த பேரானந்தத்தில் திளைப்போம் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம். இதனுடைய நம்ம உயிர்களாகிய நமக்கு எல்லாமே இறைவனை அடைவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அதனுடைய வழி எப்படி, இறைவனை அடைகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தெரியாமல் நாம் முழிச்சிட்டு இருப்போம். அப்படியும் யாராவது குருவாக வழி சொன்னால் கூட அது அடையிறதுக்கு கடினம் அப்படின்றத நம்ம நினச்சிட்ருப்போம். அதை தான் நம்ம எளிமையாக கொண்டாட எளிமையான வழியாக நாம் நம்மளுடைய நாயன்மார்கள் மறைஞானிகள் அவங்க முனிவர்கள்லாம் பரவச நிலையிலிருந்து தொடர்ந்து பல வருடங்கள் வாழ்ந்து அவங்களுடைய சுற்றியுள்ள அந்த வாழ்க்கையை ஒரு வரப்பிரசாதமாக எடுத்து நமக்கு தேவாரம் திருவாசகம் சைவ திருமுறைகள்லாம் விட்டு சென்றிருக்காங்க. ஏன்னா அவங்களும் இந்த மனித பிறவி எடுத்து அவங்க பக்குவப்பட்டு அந்த பரவச நிலை அடைஞ்சு சிவானந்த பேருந்து அடைஞ்சாங்க. ஏன்னா அவங்க இப்போ உதாரணமாக நம்ம பார்த்தா கூட ஞானசம்பந்தர், அப்பர் பெருமான், சுந்தரர் அவங்களாம் கூட ஒரு லெவலில் போனால் அவங்களும் கிடைக்கல அப்படின்றது இந்த கோபப்படுற நிலையில் கூட போயிருக்காங்க. நம்ம இப்போ உதாரணமாக ஆக்கணும்னாக்கா ஞானசம்பந்தரை எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய தந்தைக்கு வேள்விக்கு பொருள் வேண்டி நம்ம திருவாவடுதுறையில் வேண்டினார் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ அந்த பதிகத்தில் கூட சொல்லுவார், இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லுவார். அதாவது இடரினும் தளரினும் பாடலில் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உன்கழல் தொழுது எழுவேன். உனக்கு என்ன துன்பம் வந்தாலும் உன்னுடைய நான் திருவுடைய தொழுது எழுதுவேன். கடல் தண்ணில் அமுதோடு கலந்த நெஞ்சினை மிடரில் அடக்கிய வேதியனே, நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே. நான் எனக்கு இந்த வேள்வி கொண்டான பொருளை நான் கேட்குறேன், ஆனால் நீ இன்னும் கொடுக்காமல் இருக்கியே. இதுவோ எமை ஆளுமாறு ஈவதென்று எமக்கில்லையேல் அப்படின்றத மிக அழகாக சொல்லியிருக்க. அதுவோ உனது இன்னருள், அதுதான் உன்னுடைய திருவருள் இதுதானா அப்படின்னு அந்த நாயன்மார்களும் ஒரு லெவலில் எப்படின்னாக்கா இது பார்க்கலான்னாக்கா தந்தை மீது மகன் கோவப்படுற நிலையில் கூட பார்க்கலாம். அதே மாதிரி அப்பர் பெருமானை நம்ம பார்த்தா கூட வேதாரண்யத்தில் கதவை திருக்கதவை திறக்கிறதுக்கு பாடுவார் இல்லையா. அந்த கடைசி பாடலில் கூட பார்த்தீங்கன்னா அரக்கனை விரலால் அடர்த்திட்டு நீ ராவணனை விரலால் நீ அழுத்திட்ட, அவனுக்கு அத்தகைய கொடுமையானனுக்கே நீ இரக்கம் காட்டி அவனுக்கு அருள் புரிஞ்ச. ஆனால் என் மீது இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமானே அப்படின்னு சொல்கிறார். என் மீது இறக்கப்படாமல் இருக்க சுரக்கும் பொன்னை சூழ் திருமறை காடரு சரக்கை திறக்கும் வேகமாக இந்த திருக்கதவை திறக்க எனக்கு அருள் உருவாயின்னு சிவபெருமானை சொல்லும்போது இப்போ அவர் தாச மார்க்கத்தில் இருந்தாலும் அவர் இரக்கம் ஒன்றிலீர் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் சுந்தரர் நம்ம பார்க்கும்போது கூட அருளாளர்கள் அவங்கள பக்குவப்பட்டு தான் இந்த பரவச நிலை அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத சொல்லது தான். இப்போ சுந்தரர் கூட கண் பார்வை வர்றப்போ வர வேண்டும் அப்படின்றப்போ பாடுறப்போ கூட சொல்லுவார். இந்த மீளா அடிமை பாடல் மிக அழகான பாடல். மீளா அடிமை உமக்கே ஆலாய்
பிறரை வேண்டாதே. மூலாதி போல் உள்ளே கணன்று முகத்தால் மிக வாடி ஆலாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால் வாலாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. சொல்கிறார், உன்னுடைய அடியார்கள் வந்து வேற எங்கேயும் போகாமல் உன்னையே வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீ வந்து அதை கேட்டும் கேளாமல் இருக்கிறாயே அப்படின்றத வந்து இதுதான் உன்னுடைய இயல்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நீ அப்படியே இருந்துட்டு போ அப்படின்னு நண்பன் அந்த சக மார்க்கத்தில் வந்து எப்படி சொல்கிறாரு அதே மாதிரி தான் சொல்லுவார். அதே மாதிரி இன்னொரு பாடல் கூட சொல்லுவார், ஒரு பிழை பொறுத்தால் இழிவுண்டோ, என்னுடைய ஒரு பிழையை பொறுத்தா உன்னை நீ குறைஞ்சியா போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த 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 சக மார்க்கத்தில் வந்து சொல்கிறார். இது மாதிரி தான் அருளாளர்களும் வந்து பல நிலையில் வந்து அவங்க பக்குவப்பட்டு அப்புறம் தான் வந்து அந்த பரவச நிலைக்கு போய் அவங்க வந்து சிவபெருமானை வந்து அருள் பெற்று அவங்க வந்து இந்த மாதிரி பதிகங்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அந்த பதிகத்தை நம்ம பாடுறப்போ அந்த பதிகத்தினுடைய பலனாக நம்ம வந்து அவங்க அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த பதிகத்தையே இந்த இந்த திருத்தலத்தையாக நம்ம ஒருமனதாக நினைத்தாலே, இப்போ திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஒவ்வொரு தலத்துக்கும் அதனுடைய சிறப்பை நம்ம தெரிஞ்சு நம்ம அதனுடைய அந்த பதிகத்தினுடைய பொருளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த தலத்துக்கு சென்றோ இல்லை வழிபட்டோம்னா அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய குறிக்கோள். இன்றைக்கு நாம் பார்க்குற இது வந்து நம்ம சொன்ன மாதிரி இது வந்து திருநறையூர் சித்தீஸ்வரம் கோயில். இது வந்து கும்பகோணத்துலேருந்து தெற்கே வந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கோயிலின் பெயர் வந்து சித்தீஸ்வரம், ஊரின் பெயர் வந்து நறையூர். அதாவது வந்து சித்தர்களால் வந்து இங்கே பூசிக்கப்பட்டதால் இது வந்து சித்தீஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது கோயில். ஊரின் பெயர் வந்து துர்வாச முனிவர் வந்து ஒரு முனிவருக்கு வந்து சாபம் கொடுத்தாரு. அவர் பறவையாக இருந்த இந்த இதுக்கு அவர் வந்து சாபத்தால் வந்து சாப நீக்கம் வந்து மனிதனாக வந்து வழிபட்ட ஸ்தலம் அப்படின்றதால தான் நரன், அதான் நறையூர், திருநறையூர் அப்படின்றது வந்து இந்த திருத்தலத்தினுடைய வரலாறை பார்ப்படுது. இங்கே இருக்கிற இறைவனுடைய திருப்பெயர் வந்து சித்தநாதேஸ்வரர், வேதேஸ்வர், நரேஸ்வர். இரவியார் பெயர் வந்து அழகம்மை சுந்தர நாயகி. இங்கே தீர்த்தம் வந்து சூல தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், தென்சித்தி தீர்த்தம் அப்படின்றது. இந்த தலத்திலேருந்து வழிபட்டு பாடல்கள் பதிகங்கள்லாம் பாடியவர்கள் இருக்காங்க நிறைய பேர். இது வந்து சம்பந்தர், சுந்தரர், சேக்கிழார், பிரம்மா, சித்தர்கள், குபேரன், மார்க்கண்டேயர் இவங்கெல்லாம் வந்து இங்கே அந்த தலத்தில் வழிபட்டு இறைவனை வந்து அடைஞ்சிருக்காங்க. இதே திருத்தலத்தில் பக்கத்துலேயே வந்து நாச்சியார் கோயில் அப்படின்றது மிகவும் பிரபலமான கோயிலாக இருக்குது. இது வைஷ்ணவ கோயில். இது 108 திவ்ய தேசங்களில் ஒரு திருத்தலமாக அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து நடைபெறுகிற அந்த கருட சேவை அப்படின்றது மிகவும் புகழ்பெற்றதாக அறியப்படுகிறது. இது வந்து அங்கே அந்த ஊரில் தயாரிக்கிற அந்த விளக்கு இருக்கு இல்லையா, நாச்சியார் கோயில் விளக்கு அப்படின்றது வந்து மிகவும் பிரபலமானது. அது வந்து புவிசார் குறியீடு கிடைச்சிருக்குன்றது வந்து கூடுதல் தகவல். இங்கே பார்க்குறப்ப இந்த திருத்தலத்தில் வந்து தேவார பாடல்கள் நிறைய இருக்குது. இந்த இதில் வந்து மிகவும் பார்க்க வேண்டிய தலம். இந்த தலத்தில் வந்து சம்பந்தர் வந்து முதல் திருமுறையில் 29வது பதிகம் உலாவு பலி அப்படின்ற படம் தக்க ராகத்தில் பாடியிருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கி பார்க்குற நம்ம பதிகம் வந்து 71வது பதிகம் வந்து பிறைகள் சடையர் அப்படின்றது தக்கேசி பண்ணில் இருக்குது. இன்னொன்று வந்து 2வது திருமுறையில் வந்து 87வது பதிகம் பியந்தை காந்தாரத்தில் வந்து நேரின் ஆகுமாம் அல்ல ஒரு பாலம் அப்படின்ற மாதிரி அந்த பாடல் வந்து பாடியிருக்காரு. சுந்தரரும் இதே திருத்தலத்தில் வந்து குறிஞ்சி பண்ணில் பாடியிருக்காரு. குறிஞ்சினாவே குளிர்ச்சி இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து நீரும் மலரும் நிலவும் அப்படின்ற வந்து பதிகத்தை பாடியிருக்காரு. சேக்கிழாரும் அந்த திருத்தலத்தினுடைய பெருமையை சொல்கிறப்போ திருநாவுக்கரசு சுவாமிகள் புராணத்திலையும் சரி, சம்பந்தர் புராணத்திலையும் சொல்கிறப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாடிய சீர் நறையூர் அப்படின்னா நம்ம அந்த திருத்தலத்துக்கு சென்றாவோ அந்த திருத்தலத்தை நம்ம நினைச்சாவே நமக்கு வந்து சிறப்புகள் எல்லாம் வந்து நம்மளை வந்து தாமே தேடி வரும் அப்படின்றத வந்து மிக அழகாக சேக்கிழார் வந்து சொல்லியிருக்காரு.
சுந்தரரும் அதுபோல் சொல்கிறப்போ வந்து ஆம், பாணார் குழலும் முழவும் விழவில் சேனார் நரையூர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வந்து பண் நிறைந்த வந்து வந்து இந்த ஆம், குழல்களுடைய ஓசை இருக்குது அங்கே வந்து எப்பவுமே வந்து ஒரு இசைமயமாகவும் வந்து அந்த நூலில் இருக்குது. அப்புறம் வந்து அங்கே மத்தளங்கள் ஓசையும் நிறைஞ்சிருக்கிறது. அங்கே எப்பயுமே விழாக்கள் வந்து எப்பவுமே வந்து ஆம், ஆம், நிறைந்து இருக்கிறது. அத்தகைய ஆம், திருவூர் தான் வந்து திருநரையூர் அப்படின்ற சித்தீஸ்வரம் அப்படின்றது வந்து இந்த பாடல்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் இன்னொரு பாடலில் அவர் சொல்கிறப்போ சொல்கிறாரு, வல்லவர்கள் ஏறார் எமையோர் உலகத்து வரை. நம்ம இந்த திருத்தலத்துக்கு நம்ம போய் நம்ம இறைவனை வணங்கினாக்கா வந்து நம்ம சிவபெருமான் வந்து பாடவல்லர்கள் எழுச்சி பொருந்திய தேவலோகத்தை நம்ம வந்து அடைவோம். இமையோர்னு தேவர்களுடைய உலகத்தை நம்ம வந்து எளிதாக அடையலாம் அப்படின்றத வந்து மிக அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. இதுதான் நம்ம வந்து ஒரு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து நோக்கம்னா வந்து அருளாளர்கள் பாடியதை வந்து நம்ம அதனுடைய உண்மையான பொருளை வந்து வார்த்தைக்கு வார்த்தை வந்து பார்க்குறத விட அதை வந்து யாராவது நம்ம வந்து அது படிக்கிறப்பவோ அது பாடுறப்பவோ யாராவது பாடுறப்ப கேட்குறப்போ நமக்கு வந்து ஒரு உணர்வு வருது இல்லையா, அதுதான் வந்து பொருள் உணர்வு. அந்த பொருளை நம்ம வந்து ஒரு உணர்வு நிலைக்கு நம்ம போகணும்னா நம்ம வந்து இதனுடைய பொருளை ஒரு வார்த்தைக்கு வார்த்தை பொருளை நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் அது வந்து நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்றது தான், அந்த உணர்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்குன்றது தான் அதனுடைய நோக்கம். அதாவது வந்து சிவத்தை உணர்ந்து சிவமாக மாறுவது தான் இதனுடைய இந்த பதிகங்கள்லாம் நமக்கு வந்து உணர்த்துக்கிறது. அந்த நிலைக்கு வந்து நம்ம உணர்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த திருமுறையை வந்து நமக்கு வந்து வழிபாடும் பக்தியும் வந்து நமக்கு வந்து வழிகாட்டுது. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த திருமுறையை கேட்க கேட்க நமக்கு வந்து ஒரு ஒரு சிந்தித்தல் ஏற்படும். அந்த சிந்திக்கும் போது தான் நமக்கு வந்து ஒரு பொருளுக்கு வந்து தேடுதல் ஏற்படும். தேட தேட நமக்கு வந்து ஒரு தெளிவு ஏற்படும் இல்லையா. அந்த தெளிவு ஏற்படும் போது தான் நமக்கு வந்து இறைவன் வந்து குருவாக வந்து நம்மளை வந்து வந்து வழிகாட்டி நமக்கு வந்து அருள் சக்தியால் நமக்கு வந்து வழிகாட்டி நமக்கு வந்து இறைவனை அடைறதுக்கு வந்து வழி கொடுப்பார். அதுதான் வந்து கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் அப்படின்றத அந்த பக்குவ நிலை வந்து நமக்கு வந்து இதன் மூலம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். இதுதான் நம்ம வந்து இந்த ஒரு பக்குவ நிலைக்கு ஏற்படுறப்போ நம்ம வந்து அந்த முன் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முன் நிகழ்வு அப்படின்னாக்கா நம்ம வந்து நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் வந்து நம்ம ஒரு மனதாக நம்ம வந்து பார்க்குறீங்களா, எல்லாமே இறைவனுடைய திருவருள் அப்படின்ற நிலையில் நம்ம பார்க்குறப்போ அப்போ வந்து இருவினை ஒப்பு அப்படின்ற வந்து நிலைக்கு ஏற்பட்டு நம்மளுடைய மல பரிபாகனுடைய ஆணவ மலம் வந்து படிப்படியாக வந்து நிலை நீங்கி இறைவனுடைய திருவருளால் அருள் சக்தி வந்து நம்மளுடைய மேலே பட்டு நம்ம வந்து மெய்ஞானத்தை வந்து பெறலாம். அந்த நிலைக்கு போகிறது தான் நம்ம வந்து முதல் படியாக நம்ம வந்து இந்த பொருளை வந்து நம்ம உணரும். அதுதான் வந்து இந்த பரம்பொருளை உணர்றதுக்கு நிலைக்கு வந்து நம்ம பக்குவப்படுத்தும். ஸோ இப்போ நம்ம பதிகத்துக்கு போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருஞான சம்பந்தர் பெருமான் திருவடிகளை வணங்கி நம்ம பதிகத்துக்கு போவோம். நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியுமா? அருளியவர் திருஞான சம்பந்தர். திருமுறை முதல் திருமுறை 71ஆம் பதிகம். பண் தக்கேசி. நாடு சோழநாடு, காவிரி தென்கரை. தலம் திருநரையூர் சித்தீஸ்வரம். பண் தக்கேசி, ராகம் காம்போதி, தாளம் ஆதி. இப்போ இந்த கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா கூட நம்ம தெரியும், அந்த கும்பகோணம் இருக்கு இல்லையா, மேலேருந்து அப்படியே கீழே பார்க்குற வந்து திருநரையூர் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நாச்சியார் கோயிலும் தெரியுது பாருங்கள் இந்த மேப்பில். ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய திருத்தலம். ஸோ இப்போதைக்கு நம்ம பதிகத்தில் போகலாம். ஸோ இதில் வந்து இந்த பதிகத்தை எப்படி பாடலாம் அப்படின்னாக்கா, தனநன தனன தானநன தனநன தன தனநன தான தனநன தானநன தன தனநா தனநன தனநன தானன தனநன தானநன அப்படின்ற மாதிரி பாடலாம். பிறை கொல் சடையர் புலியின் உரியர் பேழ்வாய் நாகத்தர் கரைகொள் கண்டர்
கபாலம் ஏந்தும் கையர் கங்காலர் மறைகொள் கீதம் பாடச் சேடர் மனையில் மகிழ்வெய்தி சிறைகொள் வண்டு தேனார் நரையூர் சித்தீச்சரத்தாரே சொல்றாரு. பிறைகொள் சடையர் புலியின் உரியர் பேழ்வாய் நாகத்தர் கரைகொள் கண்டர் கபாலம் ஏந்தும் கையர் மறைகொள் கீதம் பாட சேடர் மனையில் மகிழ்வெய்தி சிறைகொள் வண்டு தேனார் நரையூர் சித்திச்சரத்தாரே அப்படின்னு சொல்றாரு. அதாவது வந்து மறைகொள் கீதம் பாட, அதாவது வந்து இந்த வேதங்களை வந்து இசையாக பாடிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த அத்தகைய பெருமை வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்க அந்த 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 இதில் சித்திச்சரத்தில் இருக்கிற அவங்க பெரியவர்கள்லாம் வேதங்களை பாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதை கேட்ட வந்து சிறைகொள் வண்டு, அந்த இசையை கேட்டு வண்டு வந்து தேனார் அந்த வந்து பேரானந்தத்தில் வந்து அந்த தேனை குடிச்சிட்டு வண்டு வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த அத்தகைய பெருமை வாய்ந்த நரையூர் சித்திரிச்சரத்தார சிவபெருமான் எத்தகையவர் அப்படின்றது வந்து முதல் 2 வரியில் சொல்கிறாரு. பிறைகொள் சடையர் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, பிறை வந்து சூடியிருக்கிறாரு. அப்புறம் புலியின் உரியர், புலி தோலை வந்து அணிஞ்சிருக்காரு. பேழ்வாய் நாகத்தை வந்து பாம்பை வந்து அணிந்திருக்கிறாரு. அப்புறம் கரைகொள் கண்டர்னா வந்து திருநீல கண்டம் இல்லையா, அந்த கண்டத்தில் இருக்கார். கபாலம் ஏந்தும் கங்காலர், அதாவது வந்து பிரம்மனுடைய தலையோட்டை வந்து வந்து கையில் ஏந்திருக்கிறார். அது வந்து அத்தகைய பெருமை வாய்ந்த சிவபெருமான் நரையூர் சித்திரத்தில் எழுந்தறியிருக்கிறார் என்று மிக அழகாக இதில் வந்து இந்த முதல் பாடலில் நம்ம சொல்லியிருக்காரு. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இப்போ சந்திரனுக்கே அவருடைய சாபம் நிகழ்ந்து வந்து அவர் திருவடியில் விழுந்தவரை வந்து தூக்கி தலையில் வச்சார் இல்லையா, அது வந்து இறைவனுடைய வந்து பெருங்கருணையை தான் நம்ம இதை வந்து பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அதே மாதிரி இது கரைகொள் கண்டர் அப்படின்றது நம்ம பார்க்குறது வந்து அந்த பார்க்கடையில் கடைஞ்ச போது வந்த நஞ்சை வந்து நம்ம வந்து அவர் சிவபெருமான் வந்து அதை எடுத்து உண்டார் இல்லையா, அதுதான் சுந்தரர் ஆலம்தான் உகந்து அமுது செய்தானை அப்படின்னு சுந்தரர் சொல்லுவார். அதாவது வந்து சிவபெருமான் வந்து ஒரு உகந்து அமுது செய்தார் அப்படின்றது வந்து அதை சொல்லுவார். அது வந்து அவருடைய பெருங்கருணை, இந்த உலோகத்தை காப்பாற்றணும் அப்படின்றது வந்து கருணை கொண்டு செய்தார் இல்லையா. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இறைவனுடைய பெருங்கருணையை நாம் வந்து இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக 2வது பாடல். பொங்கார் சடையர் புனலர் அனலர் பூதம் பாடவே தம் காதலியும் தாமும் உடனாய் தனியோர் விடையேறி கொங்கார் கொன்றை வன்னி மத்தஞ்சூடி குளிர் பொய்கை செங்காலனமும் பெடையும் சேரும் சித்திச்சரத்தாரே. அதே மாதிரி நம்ம 2வது 3வது வரியை 4வது வரியை பார்த்துட்டு முதல் 2 வரி வரையும் முதல்ல வந்து திருத்தலத்தினுடைய பெருமை, அப்புறம் வந்து சிவபெருமானுடைய பெருமை. அதாவது திருத்தலத்திற்கு எழுந்தருளில் சிவபெருமான், அந்த திருத்தலத்தை எப்படி இருக்குது, அப்புறம் அவருடைய பெருமையை நம்ம பார்க்கலாம். கொங்கார் கொன்றை வன்னி மத்தம் சூடி இருக்கக்கூடிய இது குளிர் பொய்கை, அதாவது குளிர்ச்சியான பொய்கையை உடையது. செங்கால் அன்னம், சிவந்த கால்களை உடைய அன்னமும் வந்து பெடையும் வந்து இருக்குது. அந்த வந்து அது வந்து ஒரு பேரானந்த நிலையில் வந்து அதை வந்து அங்கே சுற்றிட்டு இருக்கு. அந்த இயற்கைகள் வந்து வளமாக இருக்கிறதாலும் அது வந்து கூடி சேரும்னு போட்டிருக்காரு பாருங்கள். அப்படின்னா வந்து ஒரு ஆனந்த நிலையில் இருக்குது, அது வந்து மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாரு. அந்த குளிர்ச்சியான பொய்கையை சார்ந்த சித்திச்சரத்தார் எப்படி இருப்பவர் அப்படின்னா எத்தகைய வந்தார்னா பொங்கார் சடையர், அதாவது வளர் சடையை உடையவர். அப்புறம் வந்து புனலர், கங்கையை தலையில் அணிந்தவர். அனலர், கையில் வந்து அனலை ஏந்தியவர். அப்புறம் அத்தகைய சிவபெருமான், அவரை சுற்றி வந்து பூதங்கள் பாடவும் இருக்கிறாரு. அந்த நிலையில் வந்து அவர் பக்கத்தில் யார் இருக்காங்க, தம் காதலியும் தாமும் உடனாய் வந்து சிவனும் பார்வதியுமாக உடைய தனியேதோர் விடையோரி, ஒப்பற்ற வந்து விடையை வாகனமாக ஏறி
அமர்ந்திருக்கிறார் அப்படின்றத வந்து இருக்கார். அவர் வந்து அத்தகைய சிவபெருமான் என்ன தலையில் அமைஞ்சிருக்கார், கொங்கார் கொன்றை வன்னி மத்தம் சூடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வந்து கொங்குன்னு தேன் பொருந்திய கொன்றையும் வன்னி இலையும் வந்து, அப்புறம் வந்து மத்தம்னா ஊமத்தம், அந்த மூணையும் வந்து சூடி கொண்டிருக்கிறார் அத்தகைய சிவபெருமான். குளிர்ந்த பொய்கையான செங்கொல் அன்னமும் பெடையும் வந்து கூடி கழிக்கக்கூடிய அந்த இயற்கை வளம் பொருந்திய சித்திச்சரத்தில் சிவபெருமான் எழுந்தருளிருக்கிறார் என்று மிக மிக அழகாக இந்த 2வது பாடல் வந்து சொல்லியிருக்காரு. 3வது பாடல், முடிக்குள் சடையர் முளையவன் மதியர் மூவர் மேனி மேல் பொடிகொள் நூலர் புலியின் அதலர் புரிபுன் சடைத்தாள் கடிகொள் சோலை வழல் சூழ் மடுவில் கயலார் இனம் பாய கொடிகொள் மாடக் குழாமார் நரையூர் சித்திச்சரத்தாரே. சிவபெருமான் எப்படி இப்போ வந்து முதல் வரியிலேருந்து போகலாம் பார்த்தோம்னாக்கா, முடிகொள் சடையர் வந்து அந்த வந்து சடாமுடியுடைய சிவபெருமான். முளைவெண் மதியர்னா அந்த வந்து அந்த பிறை நிலவு இல்லையா, அந்த ஒரு கலையோடு தோன்றக்கூடிய வெண்மதியை, முளைன்னா வந்து அது வந்து இளங்கலை அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு கலையோடு உடைய வெண்மதியர் மதியை சூடுகிறார். மூவா மேனியேல் அப்படின்னா வந்து மூப்படையாத எப்போதும் வந்து இளமையாக இருக்கக்கூடிய திருமேனி மேலே பொடிகொள் நூலர், அது வந்து அவருடைய இதில் வந்து மேனி மேலே வந்து திருநீற்றை வந்து அணிஞ்சிருப்பார். அது மேலே முப்புரி நூலையும் அணிஞ்சிருக்கிறாரு. அப்புறம் புலியின் அதலர் அப்படின்னா வந்து புலித்தோலை வந்து உடையாக அணிந்தவர் புலியின் அதலர். புரிபுன் சடைத்தாள் அப்படின்னாக்கா வந்து நன்கு முறுக்கப்பட்ட வந்து சடைகள் வந்து தாழ்ந்து நெருங்கிய சடைகள் வந்து தாழ்ந்து தொங்கி கொண்டிருக்கு அத்தகைய சிவபெருமான். கடிகள் வந்து அந்த எழுந்தருளி இருக்கின்ற சித்திச்சுரம் திருத்தலம் எப்படி இருக்கும்னாக்கா, கடிகொள் சோலை வயல் சூழ் மடுவில், அதாவது கடிகொள்னா அதாவது கடினா இங்கே வந்து கமழும் சோலைகள் வந்து மனம் கமழக்கூடிய சோலைகள் இருக்குது. வயல் வந்து சூழ்ந்து இருக்கிறது. அப்புறம் வந்து மடுவு இருக்குது. அப்புறம் வந்து அந்த மடுவில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து கயல் மீன்கள் வந்து அது வந்து பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்குது. கயலார் இனம் பாய கொடிகள் மாட வந்து அந்த ஊரில் வந்து அந்த மாட வீதிகளில் வந்து கொடிகள் வந்து வைத்திருக்காங்க. அங்கே கூட வந்து அந்த கொடிகள் மாட கூட குழாமார்னா கூட்டங்கள் வந்து இந்த அடியார்கள் கூட்டங்களாக இருக்காங்க. அத்தகைய ஊரில் வந்து இருக்கக்கூடிய ஊரின் பெயர் வந்து நரையூர் சித்திச்சரத்தார். அந்த சித்திச்சரத்தால் எழுந்தருளிக்கிறார். அவர் வந்து இத்தகைய தன்மையானவர். அவர் வந்து சடைமுடியுடையவர், வெண்மதியவர். அவருடைய மேனி மேலே வந்து பொடி சொல்லியிருப்பார். அப்புறம் வந்து முப்புரி நூலை அணிந்திருக்கிறாரு. புலியை வந்து தோலாக போட்டிருக்காரு அப்படின்றது வந்து மிக அழகாக 3வது பாடல் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததாக வந்து 4வது பாடல், பின்தாழ் சடை மேல் நகுவென் தலையர் பிரமன் தலையேந்தி மின்தாழ் உருவில் சங்கார் குழைத்தான் மிளிரும் ஒரு காதர் பொன்தாழ் கொன்றை செருந்தி புன்னை பொருந்து செண்பகம் சென்றார் செல்வகத் திரு ஆர் நரையூர் சித்திச்சரத்தாரே. அதாவது பின்தாழ் சடைமேல், அதாவது முதுகு பின்புறம் வந்து தாழ்ந்து தொங்கக்கூடிய சடையுடைய சிவபெருமான். நகுவெண் தலையர், அதாவது வந்து இந்த தலையை வந்து இந்த சிரிக்கக்கூடிய தலைகளை வந்து மாலையாக அணிந்த நகுவெண் தலையர் அப்படின்னா வெண்மையான தலை மாலை அணிந்தவர். அந்த தாருகாவணர் முனிவர் அப்படின்றத வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. நிமிஷம், சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம் சார். அதாவது இந்த தாருகாவண முனிவர் அப்படின்றவங்க அவங்க வந்து இது சிவபெருமானுக்கு வந்து அவர் அணிஞ்சிருக்கார் இல்லையா, புலிகள் மான் பாம்பு அந்த அந்த இதில் வந்து எப்படி இருந்துச்சுனாக்கா தாருகாவண முனிவர் தான் அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து மூல காரணம்.
அவங்க எப்படின்னாக்கா அந்த சிவபக்தியை விட வந்து அவங்க செய்கிற யாகங்கள் தான் சிறந்தது. அவங்கள யாகத்தால் தான் நாங்கள் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பவர் கிடைக்குது, அதனால தான் நாங்கள் வந்து செய்ய முடியும். இதுதான் குண்டலினி சக்தி வந்து மேலே எழுப்ப நமக்கு வந்து அந்த ஒரு நமக்கு வந்து ஒரு பவர் கிடைக்கும் இல்லையா? அந்த பவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்க, அந்த அந்த நிலையில் இருந்தவங்க தான் அந்த முனிவர்கள். அவங்க வந்து அந்த வந்து சிவபெருமான் வந்து பண்ணலை, நாங்கள் செய்கிற யாகத்தால் தான் எங்களுக்கு வந்து இந்த சக்தி வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து அதனால் என்ன சொல்கிறாங்க, தம்மையை நாங்களும் சிவபெருமானுக்கு இணையாக இருக்கிறோம் அப்படின்றது வந்து மிக இதுவாக வந்து அவங்க சொல்லி இருப்பாங்க. அந்த ஆணவத்தில் இருக்கிறதால வந்து அந்த அதனால் வந்து ஆலயங்களெல்லாம் வந்து மதிக்காமல் தான் வந்து நாங்கள் இருக்கிற இடமே வந்து ஆலயம், நாங்கள் தான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை கண்ட மற்ற இவங்களாம் வந்து முனிவர்கள்லாம் போய் சிவபெருமான்கிட்ட முறையிட்டாங்க. அப்படி முறையிடுறப்போ தாரகாவண முனிவர்களுக்கு வந்து பாடம் கற்பிக்க சிவபெருமான் வந்து இந்த திருவிளையாடல் தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பாடம் கற்பிக்க வந்து சிவபெருமான் வந்து வந்தார். அவங்க வந்து விஷ்ணு வந்து மோகினியாக போய் வந்து அவங்க கவனத்தை கலைக்குமாறு வச்சார். அதேமாரி சிவபெருமான் வந்து ஒரு அழகான ஆண்மகனாக போய் அவங்க அந்த தாரகாவண முனிவர்களுடைய மனைவிகளுக்கு வந்து அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து அவங்க அழகில் வந்து மயங்கி அவங்க இருக்கிறாங்க. அதை வந்து அதனால் வந்து அவங்க வந்து கோவடைஞ்சு நாங்கள் வந்து பெரிய வேள்வி வந்து வச்சு நாங்கள் வந்து சிவபெருமானோட வந்து விட சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக பெரிய வேள்வியை வச்சு இது பண்ணாங்க. அந்த வேள்வியில் தான் இருந்து தான் வந்து புலி, மான், பாம்பு அதெல்லாம் வந்துச்சு. அதை வந்து அதை வந்து அவற்றை வந்து சிவபெருமானை கொன்று விட்டு வருமாறு வந்து அதை வந்து ஏவி விட்டாங்க. அதில் வந்த புலி, மான், பாம்பு அது எல்லாத்தையும் வந்து சிவபெருமான் வந்து புலியை வந்து அதனுடைய தோலாகவும், மானை வந்து நமக்கு வந்து அதில் கரத்தில் வந்து பிடிச்சி இருப்பார், பாம்பு வந்து மாலையை அணிவிச்சிருக்காரு இல்லையா? ஸோ இந்த வரலாறு வந்து தாரகாவணர் முடிவில் வந்தது வரலாறுலேருந்து வந்ததாக நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து அதுக்கு மேலே வந்து அந்த புலி, மான், பாம்பு போனதுக்கப்புறம் கூட இப்போ பூதங்களை கூட ஏவுனாங்க. அது எல்லாத்தையுமே வந்து சிவபெருமான் வந்து அதை தும்சம் பண்ணி அதற்கப்புறம் முனிவர்கள் பயந்து போய் அப்புறம் வந்து நமக்கு வந்து சிவபெருமான் மேலானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரும் சிவபெருமான் அவர்களுக்கு அவர்களை வந்து மன்னித்து வந்து அருள் புரிந்தார் இல்லையா? அந்த நிலையிலேருந்து தான் இது வந்து அதுலேருந்து வந்தது தான் அந்த சிவபெருமான் அணிந்திருக்கிற வந்து அந்த இது நம்ம பார்க்குறது. ஸோ இதுதான் இதில் இந்த பாடலில் கூட சொல்லியிருக்காங்க. இது வந்து பின்தாழ் சடையில் நகுவெண் தலையர், அந்த வேள்வியிலிருந்து வந்த தலையை வந்து அந்த சிரிச்சிருக்கிற வெண் தலையை தான் சிரிக்கும் வெண் தலைன்னு போட்டிருக்காங்க இல்லையா? நகுவெண் தலையர், அதுதான் தாரகாவண நொடிகள் ஏவினது தான். அது வரலாறு சொல்லலாம் அப்படின்றது தான். ஸோ இது அந்த தாரகாவணங்கள் இருந்த தலமாக வந்து திருப்பராய்த்துறை அப்படின்றது அறியப்படுகிறது. அந்த ஊருக்கு போனால் தோல் வியாதி எது இருந்தாலும் போயிடும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த 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 சிவபெருமான் அவர் எப்படி அது மின்னிய தாழ் வந்து செய்யும் ஒளியை வந்து இருக்கிறாரு. ஒரு காதர் பொன்தாள் வந்து வந்து ஒரு மிளிரும் வந்து குழையை வந்து சங்கார் குழல் வந்து காதில் வந்து சங்கு வந்து அணிஞ்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து அத்தகைய சிவபெருமான் எழுந்தருளி கூட சித்தீஸ்வரம் எப்படி இருக்குனாக்கா பொன்தாள் கொன்றை வந்து கொன்றையை வந்து இருக்கிறாரு. செருந்தி புன்னை அந்த ஊரில் வந்து செருந்தி அப்படின்றது வந்து இந்த படத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலரில் பூ இருக்கும், அது செருந்தி. அப்புறம் வந்து பொருந்து செண்பகம் இருக்குது. சென்றார் செல்வ அது வந்து அந்த அந்த ஊரில் எல்லாம் வந்து இயற்கை வளம் பொருந்திய ஊராக இருக்குது. வந்து சென்றார்னா வானூர உயர்ந்து, அது வந்து அந்த சோலை வந்து வானளவுக்கு உயர்ந்து இருக்கிற அந்த சோலைகள் நிறைந்த நரையூர் சித்தீஸ்வரத்தார் வந்து வந்து இந்த திருத்தலத்தில் வந்து எழுந்திருக்கிறாரு. அவர் சிவபெருமான் வந்து சடையை உடையவர், வெகு அதை வந்து தலையுடையவர். அப்புறம் வந்து பிரம்மன் கபாலத்தை ஏந்தி இருக்கிறாரு. அவருடைய பின்தாளில் வந்து சடை இருக்கிறது. அப்புறம் சங்கார் குழல் வந்து ஒளிரக்கூடியதாக இருக்கிறது. அத்தகைய சிவபெருமான் வந்து நரையூர் சித்தீஸ்வரத்தில் எழுந்திருக்கிறாரு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து 5வது பாடல். நீரார் முடியர்
கரைகொள் கண்டர் மறைகள் திருநிறை நாவர் மறைகள் நிறை நாவர் பாரார் புகழால் பத்தர் சித்தர் பாடியாடவே தேரார் வீதி முழவார் விழவின் ஒலியும் திசை செல்வர் சீரார் கோலம் பொலியும் நரையூர் சித்திச்சரத்தாரே. அவர் சொல்றாரு, நீ வந்து தேரார் வீதி. நம்ம இந்த பாடலில் மேபி இந்த ஊரை பார்த்துட்டு அப்புறம் வந்து சிவபெருமானை பார்க்கலாம். தேரார் வீதி அப்படின்னா வந்து தேர்கள் வந்து தேர் ஓடக்கூடிய வீதிகளாக இருக்கிறது. முழவார் அப்படின்னா வந்து விழாவும் போது ஒலி எழுப்புவாங்க இல்லையா, அந்த அந்த வந்து விழா ஒலி வந்து முழவு சத்தம் கேட்குது. விழாவினுடைய ஒலி வந்து எல்லா திசையும் சேர்க்கிறது. சீரார் கோலம் அது வந்து ஒரு அழகிய இப்போ வந்து ஊராக இருக்கிறது. அத்தகைய நரையூரில் எழுந்தருளிருக்கின்ற சித்தீச்சரத்தார் எத்தகையவர் அப்படின்னா நீரார் முடியர். நீரார்னா கங்கை அணிந்தவர். கரைக்கொள் கண்டர் அப்படின்னு திருநீலகண்டமானவர். மறைகள் நிறை நாவர் அப்படின்னா வந்து வேதங்கள் நிறைந்த நாவினை உடையவர். பாரார் புகழால் பத்தர் சித்தர் பாடியவே அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து வந்து பாரார் புகழால்னா இந்த எங்குமே அவருடைய சிவபெருமான் வந்து வியாபித்து இருக்கிறது, நிறைந்து இருக்கிறது. அவர்களுக்கு வந்து அவரை சுற்றி வந்து பக்தர்களும் சித்தர்களும் பாடி ஆடுவார்கள். வந்து பக்தர்கள் சித்தர்களும் வந்து பாடி ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து மிக அழகாக சொல்கிறாரு. அத்தகைய சிவபெருமான் எழுந்திருக்கின்ற தலம் வந்து திருநரையூர் சித்தீச்சரம் அப்படின்றது வந்து மிக அழகாக இந்த பாடலில் வந்து அருளியிருக்கிறாரு. அடுத்தது வந்து 6வது பாடல், திருநரையூர் சித்திரத்தில் 6வது பாடல் வந்து நீண்ட சடையர் நிறைகொள் கொன்றை விரைகொள் மலர் மாலை தூண்டு சுடற்பொன் ஒலிகொள் மேனி பவலத்து எழிலார் வந்து ஈண்டு மாடம் எழிலார் சோலை இலங்கு கோபுரம் தீண்டு மதியம் திகழும் நரையூர் சித்தீச்சரத்தாரே. சிவபெருமான் வந்து நீண்ட சடைமுடிய நீண்ட சடைமுடியவர். நிறைகொள் கொன்றை. நிறைகொள் அப்படின்னாக்கா வந்து சரமாக அப்படின்றது பார்த்துக்கலாம். சரமாக பூத்த அந்த அந்த கொன்றை மாலை வந்து தொடுத்த அந்த அது வந்து கொன்றை பூ வச்சுருக்காரு. விரைகொள் மலர் மாலை அப்படின்னா வந்து வாசனை முழுத்த மலர் மாலை வந்து அணிஞ்சிருக்கிறாரு. அதுதான் கொன்றை மாலை வந்து ஒன்றாக தொடுத்து வந்து சரமாக தொடுத்து அதை வந்து வந்து மலர் மாலையை வந்து அணிஞ்சிருக்காரு. தூண்டு சுடர் பொன் ஒலிகொள் மேனி அப்படின்னா வந்து ஒளி பொருந்தும் வந்து மேனியை கொண்டவராக சிவபெருமான் இருக்கிறாரு. அது பவலத்து எழிலார், அது வந்து ஒரு மேனி வந்து பவளம் போல மேனி இருக்குது அப்படின்றது வந்து அத்தகைய சிவபெருமான். அது வந்து எப்படி இருக்குது, எந்த எழுந்தருள் இருக்கிற திருநரையூர் சித்திரம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஈண்டு மாடம் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று வந்து மாடம் வந்து பக்கமாக வந்து வரிசையாக இருக்குது. அத்தகைய இந்த மாட வீதிகள் இருக்குது. எழிலார் சோலை, அழகிய சோலை நிறைந்திருக்கிறது. இலங்கு கோபுரம் அப்படின்னா எங்கும் வந்து அந்த கோபுரம் வந்து வந்து எங்கேருந்து பார்த்தாலும் வந்து வந்து கோபுரம் வந்து விலங்கு தெரியுது சொல்லுவாங்க இல்லையா, கோபுர பார்வை நமக்கு கிடைக்குது இல்லையா, அந்த வந்து எங்கேருந்து பார்த்தாலும் கோபுரங்கள் தெரிகிற மாதிரி இருக்குது. அப்புறம் தீண்டு மதியம், அதாவது வந்து மதியம் வந்து அந்த அந்த கோபுரம் வந்து அந்த மதியை போய் தீண்டுற அளவுக்கு வந்து உயரத்தில் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அத்தகைய திகழும் நரையூர் சித்தீச்சரத்தாரே, அந்த அந்த சிவபெருமான் எழுந்தருளில் சித்தீச்சரம் வந்து அதாவது மாட வீதிகள் இருக்குது. அப்புறம் வந்து சோலை இருக்கிறது. அப்புறம் இங்கே இருக்கிற கோபுரம் வந்து 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 நிலவை போய் தொடும் அளவுக்கு உயரத்தில் இருக்குது. அந்த பெருமை வாய்ந்த நரையூர் சித்திரத்தில் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்றது வந்து மிக அழகாக இந்த 6வது பாடலில் வந்து நம்ம அருளியிருக்கிறாரு. அடுத்தது 7வது பாடல். குழலார் சடையர் கொக்கின் இரகர் கோலம் நிறமத்தம் தழலார் மேனி தவல நீற்றர் சரிகோவனக்கீலர் எழிலார் நாகம் புலியில் உடைமேல் இசைத்து விடையேறி கழலார் சிலம்பு புலம்ப வருவார் சித்தீச்சரத்தாரே.
சிவபெருமான் சித்திரத்தில் இருக்கிற சிவபெருமான் எப்படி இருப்பாருன்னா குழலார் சடையர் வந்து ஆம், சடையும் இருக்குது, குழல் இருக்குது. வந்து குழல் வந்து சக்தியினுடைய இல்லையா, அதாவது குழலும் சடையும் உடைய சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரன் நம்ம பார்க்குறோம். அப்புறம் கொக்கின் இறகர் வந்து அந்த கொக்கின் இறகையை வந்து அணிஞ்சிருக்காரு. கோல நிறமத்தம் அப்படின்னு அழகிய நிறம் இந்த ஊமத்தம் பூவை அணிஞ்சிருக்காரு. தழலார் மேனி தவள நீற்றர். தவளார் இன்னும் தழலார் நெருப்பு போன்ற, தழல்னா நெருப்பு இல்லையா, நெருப்பு போன்ற மேனியில் தவள நீற்றர், அது மேலே வந்து நெருப்பை வந்து அணிஞ்சிருக்காரு. அது எப்படின்னாக்கா நீர் பூத்த மேனின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ எப்படின்னாக்கா நம்ம அடுப்பு சமைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே நெருப்பு இருக்கும், அதுக்கு மேலே வெள்ளையாக இருக்கும் இல்லையா, சாம்பல் மாதிரி. அது மாதிரி தான் சிவபெருமானுடைய மேனி வந்து எப்படி இருக்குனாக்கா அந்த தழலார் மேனி நெருப்பு போன்ற மேனியில் வந்து திருநீரை வந்து பூசி இருக்கிறது வந்து இந்த வெண்மையான இந்த தவளம் அப்படின்னா வெண்மை, அந்த வெண்மையான வந்து நீற்றர்னா திருநீற்றை அணிஞ்சிருக்கிறாரு. அந்த நெருப்பு போன்ற மேனியில் வந்து திருநீற்றை அணிஞ்சிருக்கிறார் அப்படின்றது வந்து மிக அழகாக இருக்கார். அவர் கீழ் சடை கிழிந்த ஆடையை வந்து கோவணமாக அணிஞ்சிருக்கிறாரு. அத்தகைய சிவபெருமான் எழிலார் நாகம் புலியின் மேல் இசைத்து, அதாவது அழகு பொருந்தி, எழில்னா அழகு, அழகு பொருந்திய நாகத்தை வந்து அணிஞ்சிருக்காரு. புலியின் மேல் இருந்திருக்காரு. இசைத்துன்னா அது வந்து கட்டி கொண்டு இருக்காரு. புலியை வந்து புலித்தோலை வந்து ஆடையாக அணிஞ்சிருக்காரு. அழகான நாகத்தை அணிஞ்சிருக்காரு. விடை மீது ஏறி வருகிற விடை ஏறி கடலார் சிலம்பு புலம்ப, அவருடைய வந்து சிலம்பு ஓசை வந்து ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. அத்தகைய சிவபெருமான் இங்கே எழுந்தரில் இருக்கின்ற திருத்தலம் வந்து சித்தீச்சரம் அப்படின்றது வந்து மிக அழகாக இதில் வந்து சொல்லியிருக்காரு. அதான் இதில் வந்து நம்ம பார்க்குறது வந்து சிவபெருமானுடைய கருணை. நம்ம வந்து இதில் பாருங்கள் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து இறைவனை நம்ம வந்து உணர்ந்து நம்ம வந்து வழிபடுறப்போ நமக்கு எத்தகைய தருணத்திலும் வந்து நமக்கு வந்து அந்த அருள் புரிவார் அப்படின்றது வந்து மிக அழகாக நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 8வது பாடல். கரையார் கடல் சூழ் இலங்கை மன்னன் கைலை மலை தன்னை வரையார் தோலால் எடுக்க முடிகள் நெறித்து மனம் ஒன்றி உரையார் கீதம் பாட நல்ல உலப்பில் அருள் செய்தார் திரையார் புனல் சூழ் செல்வ நரையூர் சித்திச்சரத்தாரே. அதாவது நரையூர் சித்திச்சரத்தில் வந்து எப்படி இருக்குனாக்கா திரையார் புனல் சூழ் அப்படின்னாக்கா வந்து அலைகள் வந்து அந்த வந்து 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 சேருது. புனல் சூழ் அப்படின்னா வந்து அந்த அலைகள் வந்து 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 சூழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து செல்வம் வளர்ந்த செல்வமிக்க ஊராக இருக்குது. அந்த சிவபெருமான் எத்தகைய கருணையாளர் அப்படின்றத வந்து மிக அழகாக இந்த இதில் வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து கரையார் கடல் சூழ் அப்படின்றது வந்து கரையார் கடல் சூழ் இலங்கை மண், அதாவது இந்த இலங்கையில் வந்து 4 புறமும் நம்ம வந்து நீர் சூழ்ந்திருக்கு இல்லையா, அதுதான் சொல்ல கரையாறு கடல் சூழ் இலங்கை மன்னன் கைலை மலை தன்னை, அந்த கைலை மலையை வந்து தூக்க பார்த்தார் இல்லையா, அந்த மலையை தூக்க பார்க்குறப்போ அவருடைய தோல் வந்து அவர் வந்து அந்த காலால் அழுத்தினார் இல்லையா, காலால் அழுத்தப்போ வந்து அவருடைய தோல் மாட்டிக்கிச்சு இல்லையா, அந்த நிலையை தான் சொல்கிறாரு. அதை வந்து அத்தகைய சிவபெருமான் வந்து வந்து அவர் வந்து அந்த தவறை உணர்ந்து உரையார் கீதம் பாட வந்து அந்த சாமகானம் பாட அவருக்கு வந்து இறைவன் இறங்கி வந்து அருள் புரிந்தார் அப்படின்றத வந்து அது வந்து இறைவனுடைய கருணையை நம்ம பார்க்கணும். இது இறைவனுக்கு நமக்கு வந்து அது குணங்கள் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, நம்ம வந்து இரக்க குணம் உடையவன் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த அத்தகைய சிவபெருமான் வந்து நமக்கு வந்து பக்குவப்பட நமக்கு வந்து இறைவன் வந்து நமக்கு வந்து இறங்கி வந்து அருள் புரிவான். அதுதான் அந்த சிவன் பக்தர்களுக்கு வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து இரக்க குணம் உடையவர்களாக இருப்பாங்க. அன்பு வந்து சிவபெருமானுடைய பேரன்பு மிக்கவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து பாரபட்சம் தன்மை இல்லாதவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து அமைதியாக வந்து நம்ம சிவனேன்னு இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து அமைதியாக வந்து
அதாவது ஒருத்தர் வந்து எவ்வளோ தான் தூண்டி விட முயற்சி பண்ணாலும் வந்து அதை எதையுமே வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்ற நிலையில் இருக்கிறவங்க வந்து இருக்காங்க. அதான் சிவபக்தர்கள். அப்புறம் வந்து அதாவது வந்து நம்முடைய இந்த பற்றுகளை வந்து நீங்க வேண்டும் அப்படின்றது வந்து இறைவன் வந்து வேண்டுற நிலையில் இருப்பாங்க. அப்புறம் வந்து பிறர் மீது அக்கறை வந்து இருக்கணுன்றவங்க இருப்பாங்க. வந்து இறைவனுடைய அர்ப்பணிப்பாக இருக்கணும். இவங்கெல்லாம் வந்து சிவபக்தர்கள். இவங்களுக்கு வந்து சிவபக்தர்கள் வந்து இறைவன் வந்து பக்குவப்பட நமக்கு வந்து அருள் புரிவார். அதே வந்து நம்ம சித்தர்கள் அப்படின்றவங்க வந்து எப்படின்னாங்கன்னா அந்த திருமந்திரத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ அவங்களுடைய அந்த யோக முறையில் வந்து அவங்க வந்து நம்ம அந்த நிலையை வந்து நம்ம இது பண்ணுவோம். எப்படின்னாக்கா அவங்க வந்து படிப்படியாக யோக முறையில் வந்து வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படின்னாக்கா இயமம் அப்படின்ற முதல்ல வந்து பண்ணுவாங்க. அதாவது வந்து இந்த பிற பொருள் விரும்பாத தன்மை, அதனுடைய புலன் அடக்கத்தை வந்து முதல் நிலையில் வச்சுக்கிட்டு, ரெண்டாவது நியமம் அப்படின்னா வந்து எப்படின்னாக்கா நல்லதவற்றே செய்கிறது அப்படின்ற நிலைக்கு வந்து பக்குவப்படுவாங்க. அவங்க வந்து எப்படின்னாக்கா வந்து இயற்கையாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே காண்டி நம்ம வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து சித்தர்கள் வந்து அதில் ஈடுபட மாட்டாங்க. அடுத்தது வந்து ஆசனம், அதாவது வந்து நம்ம யோகாசனம்ன்ற இல்லையா, அந்த மாதிரி பல்வேறு கோணங்களை நிறுத்தி வந்து பயிற்சி செய்கிறது. அப்புறம் பிராணாயாமம்னா மூச்சை கட்டுப்படுத்துகிற நிலைக்கு பக்குவப்படுவாங்க. அப்புறம் பிரத்யாகாரம் அப்படின்றது வந்து புலன்களை வாயிலாக வந்து நம்ம வந்து மன வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடிகள் நம்முடைய மன ஓட்டத்தை வந்து கட்டுப்படுத்துகிற நிலைக்கு வந்து 5வது நிலையாக பிரத்யாகார நிலைக்கு போவாங்க. தாரணை அப்படின்றது வந்து இந்த மன ஓட்டத்தை வந்து நிறுத்துகிறாங்க இல்லையா, உள்ளிழுத்த மனத்தை வந்து ஒருநிலைப்படுத்துகிற நிலைக்கு வந்து நமக்கு வந்து இந்த சிவபெருமானியே அழிந்திருக்கிற நிலைக்கு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் தியானம் வந்து இது தியான நிலைக்கு வந்து போய் அப்புறம் வந்து சமாதி நிலை வந்து அந்த உயர்ந்த நிலையான அந்த கடவுளுடைய வந்து திருவடியை சேர்கிற நிலைக்கு வந்து அவங்க பக்குவப்பட்டு செல்வாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அந்த மூலாதாரத்தை 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தரித்தல் அப்படின்னா வந்து அந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த கணலை வந்து படிப்படியாக அவங்க எழுப்புறப்போ அவங்களால வந்து அவங்க வந்து சித்து வந்து அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வருது. அந்த எனர்ஜி வருது தான் அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்கனாக்கா வந்து அந்த எண்பெரும் சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படின்னாக்கா அனிமா அப்படின்னா வந்து அவங்க வந்து திடீர்னு வந்து ஒரு சின்ன அணு போல் மாறுவாங்க. மகிமா அப்படின்னா வந்து அந்த பெரிய மலை போல் மாறவங்களாக இருப்பாங்க. லகிமானா வந்து காற்று போல் போய் மாறுவாங்க. கரிமா அப்படின்னா வந்து அதாவது கரிமா அப்படின்னா வந்து இந்த திடகாத்திரமாக இருந்து பெரிய இந்த சுனாமியே வந்தால் கூட அவங்கள தாக்காத நிலையில் இருக்கிறவங்க அந்த நிலைக்கு போவாங்க. பிராப்தி அப்படின்னாக்கா எல்லா பொருளும் வந்து நம்ம மனத்தால் வந்து அடையக்கூடிய தன்மை, அதை வந்து மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து பண்ணி அவங்க வந்து வேணுன்றதை வந்து அடையுவாங்க. அப்புறம் வந்து பிரகாமியம்னா தன் உடலை விட்டு இந்த கூடு பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து 6வது நிலைக்கு செல்லக்கூடிய இந்த சித்தர்கள். அடுத்தது ஈசத்துவம், அதாவது நான்முகன் முதலாத தேவர்களுக்கு வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்துகிற நிலைக்கும் இவங்க போவாங்க. அதுதான் ஈசத்துவம் அப்படின்னா வந்து இந்த தேவர்களையும் கட்டுப்படுத்துகிற நிலைக்கு போகிறது. அப்புறம் வந்து வசித்துவம் 8வது நிலை தான் வசித்துவம். இதுதான் வந்து பக்தர்களும் சித்தர்களும். ஸோ இவங்க 2 பேருமே வந்து இறைவன் அடையிறதுக்கு வந்து அவங்க 2 பேரும் இந்த 2 பாதையில் வந்து எழுத்திருக்காங்க. அதுபோல் இலங்கை மன்னனும் வந்து அவன் பெற்ற வந்து அவனுடைய இந்த அவனுடைய கர்ம பிரகாரம் வந்து அவனுடைய மலையை வந்து தூக்கி அதிலேருந்து பட்ட அந்த படிப்பினை அதனுடைய அனுபவத்தால் அதில் பெற்ற அனுபவத்தை வந்து அப்புறம் வந்து வந்து கீதம் பாட வந்து அவருக்கு வந்து அருள் செய்தார். அதுதான் நம்ம வந்து இறைவனை வந்து நம்ம அடையிறதுக்கு பல வழி இருக்குது. நமக்கு வந்து ஒரு எது நமக்கு வந்து சரியான வழி அப்படின்றது வந்து நமக்கு வந்து பக்குவப்பட வந்து இறைவன் வந்து குருவாக வந்து அது இறைவனே வரலனா கூட வந்து இறைவன் யார் மூலிமா வந்து நமக்கு வந்து அருள் வழி காட்டுவார். அந்த வழிகாட்டிய நிலை இப்போ ராவணனுக்கே பார்த்தீங்கன்னா கூட அதை வழிகாட்டுனது வந்து அப்பர் பெருமானுடைய முன்பிரிவில் இருந்த வாகீச முனிவர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அவர் தான் வந்து நீ வந்து இந்த பாடல் பாடு அப்படின்னு சொல்லிட்டு அருளினார் நம்ம பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து ராவணன் பாடினார் நம்ம கேள்விப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பக்குவப்படப்படு நீ வந்து சித்தரோ பக்தரோ நம்ம வழிபட பக்குவப்பட இறைவன் வந்து குருவை வந்து நமக்கு வந்து வழிகாட்டுவார். அதுன்றத வந்து மிக அழகாக இந்த பாடலில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 9வது பாடல். நெடியான் பிரமன் நேடி காணார் நினைப்பார் மனத்தாராய் அடியார் அவரும் அருமாமறையும் அண்டத்து
அண்டத்து அமரரும் முடியால் வணங்கி குணங்கள் முதல்வாய் அருள் என செடியார் சென்னல் திகழும் நரையூர் சித்திச்சரத்தாரே. அதாவது வந்து சித்திச்சரத்தில் எழுந்தருளிருக்க சிவபெருமான் எத்தகைய பெருமான்? வந்து நெடியார் அப்படின்னா திருமால், திருமாலும் பிரம்மனும் நேடி காண, அதாவது வந்து தேடியும் வந்து காண முயலாதார இருக்க சிவபெருமான் தான். திருவண்ணாமலை வரலாறு கேள்விப்பட்டிருக்க இல்லையா? வந்து ஆதியும் அந்தமில்லா அருட்பெரும் ஜோதி. அது வந்து அவங்க தேடியும் காண முடியாத சிவபெருமான். ஆனால் அத்தகைய சிவபெருமான் நினைப்பவர் மனத்தாய், அதாவது நம்ம வந்து அந்த உண்மையான அன்போடு நம்ம சிவபெருமானை நினைத்தால் அடியார் அவரும் அருமாமறையும், அதாவது நம்ம வந்து அந்த நினைப்பவர் மனத்தில் வந்து சிவபெருமான் வந்து இருப்பார். அதை வந்து அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அடியவர் அவரும் நினைப்பவர் மனத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தெரியும். அடியவர் யார், எத்தகைய சிவபெருமான் அடியவரை நினைத்தாலும் அவர் மனத்தில் வந்து சிவபெருமான் இருக்கக்கூடியவர். அருமாமறையும் அண்டத்து அமரரும் முடியால் வணங்கி, அருமாமறை வேதங்களும் அரிய புகழ்மிக்க வேதங்களும் பண்ணும். அண்டத்து அமரரும் மேலுலகத்தில் வாழும் தேவர்களும் தேவர்களுடைய திருவடியால் வந்து வணங்கி சிவபெருமானை வந்து என் குணத்தானே இறைவனே சிவபெருமானே முதல்வா அருள், எங்களுக்கு அருள்வாய் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. முடியால் வணங்கி குணங்கள் முதல்வா அருள் என செடியார் சென்னல் திகழும் சித்திச்சிரத்தாரே அப்படின்னு சொல்கிறார். அது வந்து செடிகள் சூழ்ந்த நெற்பயிர்கள் வந்து சென்னல்னால் நெல்கள் சூழ்ந்த செடிகள் இருக்குது, சென்னல் இருக்குது, சூழ்ந்திருக்கிற சிவபெருமான் அப்படின்றது வந்து இந்த பாடல் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து நம்ம வந்து ஆணவத்தால் நம்ம வந்து அதிகாரத்தில் நம்ம இருக்கிற நம்மளுடைய இது வந்து பதவியில் இருப்பது போட்டு கீழே போட்டிருக்கும் பாருங்கள். பதவியில் இருக்கத்தால் நம்மளுக்கு பவர் இருக்குது, நம்ம போய் இறைவனை போய் காணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அகங்காரத்தில் தேடினா கிடைக்க மாட்டார். ஆனால் நம்ம தியானிப்பவர்கள் மனத்தில் வந்து இறைவன் எளிதாக அருள்வார் அப்படின்றது தான் வந்து வந்து மாணிக்கவாசகர் எப்படி வந்து தேடி வந்து அருளினார் இல்லையா குருவாக வந்து, அது மாதிரி நமக்கு வந்து பக்குவப்பட அருள்வார் அப்படின்றது வந்து மிக அழகாக இந்த 9வது பாடலில் சொல்லியிருக்காரு. இதுதான் எங்கள் பார்த்திங்கன்னா குணங்கள் அப்படின்னு வந்து அதுக்கு பெருமை வாய்ந்த குணங்கள் உடைய முதல்வனே எங்களுக்கு அருள் அப்படின்னு வந்து அது தேவர்கள்லாம் வணங்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இப்போ சிவபெருமானுடைய எண் குணங்கள் இதில் போட்டிருக்கும் பாருங்கள். அதாவது சிவபெருமானுடைய முதல் குணம் வந்து தன் பயத்த நாதல், அதாவது வந்து அவருக்கு மேலே யாரும் இல்லை, தனக்குத்தானே உரியவனாக இருக்கிறான் சிவபெருமான், அதுதான் முதல் குணம். 2வது குணம் வந்து தூய உடம்பினன், அவனுடைய மேனி வந்து அந்த தூய்மையான மேடியாக இருக்குது, அதுதான் 2வது. இயற்கை உணர்வு, நம்ம வந்து படித்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது. இயற்கையாகவே அவருக்கு வந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தக்கூடியவன், இயற்கை உணர்வுன்னு. முற்றும் உணர்தல், அவன் வந்து திரிகாலம் நம்ம தெரிஞ்சு இல்லையா, 3 காலமும் உணரக்கூடிய எல்லாவற்றையும் ஒரு சேர உணரக்கூடிய சிவபெருமான் அப்படின்றது தான் 4வது முற்றும் உணர்தல். அப்புறம் வந்து இயல்பாகவே பாசங்களில் நீங்கள் வந்து நம்மளாம் எப்படின்னா அந்த பந்த பாசங்களில் ஈடுபட்டிருக்கோம் இல்லையா, ஆனால் சிவபெருமான் வந்து பாசங்களில் வந்து கட்டுப்படாதவன், அதுதான் வந்து இதில் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து 6வது வந்து பேரருள், நம்மளுடைய பேரருள் உடையவன், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் வந்து எல்லையற்ற ஆற்றல். அதுதான் வந்து நம்ம இந்த இமயமலை முன்பாடலில் பார்த்தோம் இல்லையா, ராவணன் தூக்கும்போது ஒரு சிறு விரலால் வந்து அழுத்தி வந்து பண்ணார் இல்லையா, அதுதான் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. முடிவில் ஆற்றல் உடையவன், வரம்பில் என்பவன் வந்து பேரானந்த நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான், இதுதான் சிவபெருமானுடைய எண்குணகன். அதுதான் தேவர்களும் வந்து குணங்களை உடைய முதல்வா எங்களுக்கு அருள்வாய் என்று தேவர்களிலும் வந்து வணங்கி இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து செடிகளும் சென்னல் வந்து நெல்களும் வயல்வெளிகளும் சூழ்ந்த நிறைய சித்திச்சரத்தாரை வந்து சித்திச்சரத்தில் எழுந்தருளிக்கிறார் என்று மிக அழகாக 9வது பாடலில் வந்து அருளியிருக்கிறாரு. 10வது பாடல், நின்று உன் சமணர் இருந்து உன் தேரர் நீண்ட போர்வையார் ஒன்றும் உணராம் ஊமர் வாயில் உரை கேட்டு உழல்வீர்கால் கன்று உன் பயப்பால் உண்ண முலையில் கபாலம் அழல் பொழிய சென்று உண்டு ஆர்ந்து சேரும் நரையூர் சித்திச்சரத்தாரே.
சித்திச்சரம் ஊர் எப்படி இருக்காங்க மிக அழகாக இதில் சொல்லியிருக்காரு பாருங்க. கன்று உன் பயப்பால் உன்னை வந்து கன்று வந்து விரும்பி வந்து பால் குடிக்குதான் பசுக்கிட்ட. அப்புறம் வந்து வந்து அந்த பால் குடித்து அது என்ன பண்ணுதான், அப்புறம் வந்து இப்போ கண்டுக்குட்டி நம்ம எடுத்துகிட்டு போய் கட்டிட்டு பாலை கறப்போம், திருப்பி கண்டுக்குட்டி விடுவோம். அப்போ பால் குடித்து குடித்து பார்த்தீங்கன்னா அது கபாலம் அயல் மொழி அப்படின்னா அந்த பால் வந்து அவ்வளோ வந்து எக்ஸஸ் பால் நிறைய இருக்குது. அது தலையெல்லாம் பாலாக இருக்கும் கன்றுக்குட்டி மேலே தலை மேலே அந்த இருக்குது. சென்று ஆறு செண்டு உண்டு ஆர்ந்து சேரும். அந்த நல்லா பாலை குடிச்சிட்டு அது வந்து அந்த வந்து ஆர்ந்து சேரும்னா அது வந்து அதனுடைய அந்த கெட்டியில் போய் இந்த மாட்டுக்கொட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போய் வந்து அது வந்து அந்த அத்தகைய பெருமை வாய்ந்த சித்திச்சரத்தில் இருந்திருக்கிற சிவபெருமான் எத்தகையவர் அப்படின்னாக்கா அவருக்கு நமக்கு வந்து இதில் வந்து அறிவுரையாக நமக்கு சொல்லியிருக்காரு. நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம வந்து நம்ம ஒன்றுமில்லாத புத்தர் சமணர்கள் வந்து உரைகளை கேட்டு நம்ம வந்து மயங்காமல் நம்ம வந்து இந்த திருத்தலத்தை நம்ம அடைஞ்சி நம்ம வந்து இறைவனை நம்ம வந்து அடையலாம், நம்மளுடைய பாவங்களை நீக்கி அடையலாம் அப்படின்றது வந்து சொல்கிறாரு. அதை சொல்கிறாரு. நின்று உன் அமனர் அப்படின்னா எப்பவுமே வந்து அமணர்கள் வந்து சமணர்கள் வந்து நின்று சாப்பிடக்கூடியவர்கள். இருந்து உன் தேரர் வந்து புத்தர்கள் வந்து அமர்ந்து சாப்பிடக்கூடியவங்க. ஆனால் அவங்க வந்து புத்தர்கள் வந்து நீண்ட போர்வை, அவங்க புத்தருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு போர்வை போட்டிருப்பாங்க இல்லையா, அதான் நீண்ட போர்வையர். அத்தகைய 2 பேருமே சமணர்களும் இந்த புத்தர்களும் ஒன்றும் உணரா ஊமர். அவங்க வந்து ஒன்றும் தெரியாத இந்த ஊமையை வந்து பேசுகிற நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி இவங்க வந்து அவங்க சொன்னதையே மாற்றி மாற்றி அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அத்தகைய ஒன்றுமே உணராத சிவபெருமானுடைய பெருமையை உணராத இவங்க 2 பேரும் அவங்களுடைய வாயில் அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு உழல்வீர்கள். அவங்க பேச்சை வந்து நம்ம கேட்டு உழலாமல் நம்ம வந்து இத்தகைய பெருமை வாய்ந்த அந்த வளம் பொருந்திய பெருமை வாய்ந்த சித்திச்சரத்தை நம்ம வந்து சேர்ந்து நம்ம வந்து இறைவனை நாம் வந்து முக்தி அடைவோம் அப்படின்றது வந்து 10வது பாடல் வந்து மிக அழகாக சொல்லியிருக்காரு. இதான் இறுதி பாடல். 11வது பாடல். குயிலார் கோல மாதவிகள் குளிர் புஞ்சுர புன்னை செயலார் பொய்கை சேரும் நரையூர் சித்திச்சரத்தாரை மயிலார் சோலை சூழ்ந்த காழி மல்கு சம்பந்தன் பயில்வார்க்கு இனிய பாடல் வல்லார் பாவம் நாசமே. இதான் இதனுடைய பதிகத்தினுடைய பலனை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது குயிலார் கோலம் குயில்கள் வந்து பாடியிருக்கு. மாதவி அப்படின்றது ஒரு குறுக்கத்திப்பு, இங்கே படம் போட்டிருக்கு பாருங்கள், இதான் குறுக்கத்திப்பு மாதவி அப்படின்றது வந்து. அப்போ குயில்கள் கூறுது, சோலைகள் இருக்குது, குளிர் புஞ்சரம் வந்து குளிர்ந்த சோலைகள் இருக்குது. செயலார் பொய்கைன்னா செயல்னா வந்து அந்த வயலில் செயலார் பொய்கை, அதில் வந்து வயலில் வந்து அந்த மீன்கள் வந்து துள்ளி விளையாடுது. அப்புறம் அத்தகைய ஊரில் எழுந்தருளிய சிவபெருமானை நரையூர் சித்திச்சரத்தை இத்தகைய குளிர்ந்த சோலைகளை உடைய சித்திச்சரத்தில் எழுந்தருளிய சிவபெருமானை மயிலார் சோலை சூழ்ந்த அந்த மயில்கள் வந்து வாழக்கூடிய சோலைகள் சூழ்ந்த காழி அப்படின்னா சீர்காழியை சேர்ந்த திருஞான சம்பந்தர் அருளிய இந்த பதிகத்தையும் இந்த திருத்தலத்தையும் நாம் சென்று சந்தித்தால் நம்ம வந்து இறைவனை நம்ம வணங்க நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பாடல் வல்லார் பாபநாசமே, நமக்கு வந்து அந்த நம்முடைய பாவங்கள் நீங்கி இறைவனை நாம் அடைவோம். அதுதான் வந்து உயிர்கள் வந்து எப்படின்னாக்கா முதல்ல வந்து இருள் நிலை அப்படின்னு அதான் கேவல நிலைன்னு சொல்கிறது வந்து அந்த என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து அந்த அருள் மயங்கிய நிலையில் இருக்கிறோம் இல்லையா, அந்த நிலையில் இருக்கிற அந்த இருள் நிலை. அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா நம்ம வந்து இறைவன் வந்து பெருங்கருணை கொண்டு நமக்கு இந்த தனுக்கரண போகங்கள் இந்த உலகத்தை கொடுத்து நம்ம வந்து பிறவியை கொடுக்குறாரு. எதுக்குன்னா நம்மளுடைய வந்து பக்குவப்பட, ஏன்னா நம்ம வந்து சிற்றறிவு, இறைவனுக்கு பேரறிவு இல்லையா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட நம்மளுடைய வந்து நம்ம வந்து இறைவனை அடைவது தான் நம்மளுடைய பிறவினுடைய நோக்கம் அப்படின்றது ஒரு தெளிவு ஏற்படும் இல்லையா. அதுதான் வந்து இருள் நிலை
மருள் நிலை. மருள் நிலைன்னா மயக்கமான நிலை. இப்போ நம்ம மாலை வேலையில் நம்ம பார்த்தோம்னாக்கா அது கயிறா பாம்பான்னு எப்படி வந்து மயக்கமான நிலை இருக்கு, அந்த நிலை மருள் நிலை. அப்புறம் வந்து தெருள் நிலை. நம்ம இந்த மாதிரி இந்த வந்து ஒரு தெளிவு ஏற்படுது இல்லையா, அந்த தெளிவு நிலை ஏற்படும். அது தெளிவு ஏற்படும் போது நம்மளுடைய வந்து அருள் சக்தி வந்து நமக்கு வந்து அருள் நிலை வரும், அருள் சக்தி கிடைச்சு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து அந்த இறுதி நிலையை வந்து ஆனந்த நிலையை அடைவோம். ஸோ அந்த நிலைக்கு நம்ம அடையிறதுக்கு நம்மளுடைய பாவங்களை வந்து நீக்கணும் இல்லையா. அந்த தெளிவு நிலை ஏற்பட்டு நம்ம வந்து அடையிறதுக்கு வந்து தெளிவை பெறுவதற்கு நாம் இந்த பதிகத்தினுடைய பொருளை தெரிஞ்சு பாடுவோம். அப்புறம் வந்து நம்ம திருத்தலக்கு செல்வோம் அப்படின்றது வந்து மிக அழகாக இந்த 11 பாடலில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் நம்ம வந்து நம்ம அருளாளர்கள்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பரவச நிலையை நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பரவச நிலையிலேருந்து வாழ்ந்த இந்த பாடல்கள் நம்ம வந்து இதோட பொருள் ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதில் வந்து நம்ம பாடுறப்போ நம்ம வந்து நமக்கு இன்னும் வந்து ஒரு தெளிவு ஏற்படும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய நோக்கம். இதுதான் வந்து நம்ம பக்தின்றது வந்து நம்ம தமிழின் கலாச்சாரத்தின் அடிப்படை. அது அந்த அடிப்படையில் நம்ம வந்து எது தெரிஞ்சாலும் ஒரு பொருளோடு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சிந்திக்கும் போது நமக்கு திருவருளால் வந்து ஒரு பொருள் உணரும் நிலையை நமக்கு வந்து எளிதாக அடையலாம். அதுதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அந்த அருளை பெறுவதற்கு நம்ம பொருளை நம்ம சிந்திக்கணும். அப்படின்றப்போ தான் நமக்கு வந்து முன்ன சொன்ன மாதிரி இந்த கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அவர் வந்து தெளிவு ஏற்பட்டு அப்போ வந்து நம்ம வந்து இறைவனை முக்தி அடையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிகத்தில் வந்து ஏதாவது பிழை என்னை மன்னித்து வாய்ப்பு கொடுத்த ஆத்ம கமலம் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் மிக்க நன்றி கூறி, மேலும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சிந்திப்போம் என்று கூறி பட்டினத்தார் பாடலோடு நான் இந்த இது நிறைவு செய்கிறேன். பூதமும் கரணும் பொறிகளைம் புலனும் பொருந்திய குணங்களோர் மூன்றும் நாதமும் கடந்த வெளியிலே நீயும் நானுமாய் நிற்கும் நாள் உலதோ, வாதமும் சமய பேதமும் கடந்த மனோலய இன்பசாகரமே, ஏதும் ஒன்றறியேன் யாதும் நின் செயலே இறைவனே ஏகநாயகனே. சிவசிவ திருச்சிற்றம்பலம். சிவ நன்றிகள் பல அப்பர் ஐயா.